7/1/2023 இன்றைக்கி வந்து ஒரு காளான் படுக்கை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது வந்து 8க்கு 20 இன்ச்சு சைஸ் பெட்டு. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து 12க்கு 24 சைஸ் பெட்டை வந்து ஒரு காளான் படுக்கை 10க்கு 10 காளான் குடிலுக்குள்ளே வைக்கும்போது 200 கிலோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு 12க்கு 24 சைஸ் பெட்டு வந்து அமைச்சு பண்ணோம். ரெண்டாவது கண்டுபிடிப்புன்னு பார்க்கும்போது 11க்கு 33 இன்ச்சு சைஸ் பெட்டு வந்து போட்டு அதே 10க்கு 10 காளான் குடியில் வந்து 300 கிலோ எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம செஞ்சோம். இன்னைக்கு இப்போ 8க்கு 20 இன்ச்சு சைஸ் காளான் படுக்கை அமைச்சு அதே 10க்கு 10 காளான் குடிலுக்குள்ள 400 கிலோ எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 200 கிலோலேருந்து 300 கிலோவுக்கு வந்து 300 கிலோலேருந்து இன்றைக்கி 400 கிலோ. ஸோ ஒவ்வொரு நாளும் இதற்குண்டான அப்டேட் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த காளான் தொழிலை வந்து எந்த அளவுக்கு நம்ம அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு உண்டான வழிமுறைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதை உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு ஒரு சேரு, இது சேர் வந்து நாம் டிசைன் பண்ணது. ஸோ அதை நீட் இது பண்ணிக்கிறலாம், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். பார்த்தா 8க்கு 20 இன்ச்சு காளான் படுக்கை அமைக்கிறதுக்கு உண்டான எளிமையான வழிமுறை தான் இந்த நான் அமைச்சிருக்கிற இந்த காளான் ப்ராஜெக்ட். இந்த பெட்டு போடுறதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் இருக்குது சார். வழக்கம் போல தான் இதை எப்படி நம்ம மடக்கிறது. ரப்பர் பேண்ட் கொடுங்க. எனக்கு இதுவும் புதுசு தான். பட் ஆனால் இதை வந்து எவ்வளோ விலைக்கு ஈஸியாக வேலை பார்க்கலாம், அந்த 1/2 இன்ச்சு கேப் விட்டு ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணுங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான் உங்களுக்கு. சரியா? ஸோ கடைசியாக லாக் பண்ணி டைட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் இது அதை விட ஈஸியாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஓப்பன். மேல் ஃபீமேல் ரிங், இது மேல் ரிங், இது ஃபீமேல் ரிங்கு. இது வந்து மேல் கப்பு, இது ஃபீமேல் கப்பு, அப்படியே மொத்தமாக டோட்டலாக உங்களுக்கு வர்றது மாதிரி. வழக்கம் போல் அதே சைஸில் அந்த ஒரு கட்டை வரல அளவுக்கு சொல்கிறேன்ல, அந்த ஒரு கட்டை வரல அளவுக்கு அந்த கவரை டைமென்ஷனை கரெக்டாக உள்ளே விட்டு லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து உள்ளே லைட்டாக அமுக்குனீங்கன்னா ஃப்ரீயாக உள்ளே போகும். ஃப்ரீயாக உள்ளே போய் நீங்கள் கீழே விரிச்சு விடுறதுக்கிட்ட சிரமப்பட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையும் இதை போட்டு அமுக்குனீங்கன்னா இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேப் இருக்குதுன்னு பார்த்துக்கங்க. எந்த அளவுக்கு கேப் இருக்குங்க. அப்போ இதில் வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு அந்த போடுற விதைகள் வந்து பரவுமா உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் சும்மா இதை வச்சு லைட்டாக ஒரு லாக் பண்ணிக்கங்க. லாக் பண்ணும்போது உள்ளே ஏதாவது ஏர் லாக் ஆகிருந்துச்சுன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக ஏர் வெளியே வந்துடும். நீங்கள் ஃப்ரீயாக உள்ளே வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அமுக்கும்போது ஒரு அரைக்கை விதை வழக்கம் போல் எடுத்து தூணிங்கன்னா உள்ள விதைகள் வந்து ஈவனாக பரவி இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து அந்த குடுமி மாணிக்கு உள்ள கூவலாக இருக்கும், வச்சு விதையை தூவும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விதைகளும் ஒரே மாதிரி வந்து இறங்கிடும். ஸோ இதில் வந்து அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு வராது உங்களுக்கு. சரியா? இப்போ அவ்வளோதான். ஒரு சின்ன படுக்கை தான். இந்த படுக்கையை நம்ம சுருட்டி தானே உள்ளே வச்சோம். இதை வந்து சுருட்டி இப்படி ஒரு மடி மடித்து உள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான். உள்ளே வச்சு விட்டு இதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ், ஒரு அமுக்கிட்டோம்னா இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த வைக்கோல் ஃபுல்லாக அமுங்கி மேலே கும்பலாக வந்து விழுகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நல்லா டைட் பண்ணி அமைக்கிறலாம். அமுக்கும்போது கும்பலாக வந்து நிற்கிதுல எது நம்ம வைக்கோல். இதுக்கு ஓரமாக தூவணுன்ற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓரமாக நடுவில் தூவினாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக ஓரமாக தான் போய் விழுகும். சரிங்களா? அடுத்த லேயர், இதுக்கு அதிகபட்சம் 3 அல்லது 4 லேயர் மட்டும் போட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணி லாக் பண்ணி ரெண்டாவது லேயர் முடிஞ்சு. வழக்கம் போல் விதைகளை தூக்கிட வேண்டியது. அடுத்த லேயர். இந்த வேலை பார்க்குறது எனக்கும் புதுசு தான். ஆனால் எனக்கு புதுசு இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கே ஈல்டு வந்து நல்லபடியாக வந்ததுனால தான் இந்த ஃபார்முலாவை வெளியிடுறேன் உங்களுக்கு. இந்த பெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு அதிகபட்சம் ஒரு 1.25 1.5 கிலோக்குள்ளே வெயிட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனுடைய இந்த பெட்டுடைய ஈல்டு கண்டிஷன் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 400 கிராம்லேருந்து 1/2 கிலோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. விதை வந்து 100 கிராம் சார். அதிகபட்சம் இந்த இது வந்து 80லேருந்து 100 கிராம் வரைக்கும் கை பக்குவத்தை பொறுத்த வரைக்கும் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ அவ்வளோதான். நீங்கள் போன தடவை நீங்கள் அந்த இதில் மேல் ஃபீமேல் எடுத்தீங்கல்ல, அதே ரிலீஸ் தான். இதில் ரிலீஸ் பண்ணிடு, எடுத்து லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா சின்னதாக அழகாக யார் வேணாலும், அதாவது பெண்கள் வந்து ஈஸியாக எளிமையாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்களா, ரப்பர் பேண்ட் இது சிறுசாக இருக்கனால உங்களுக்கு அழகாக டைட் பண்ணி லாக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி காளான் படுக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10 காளான் குடிலுக்குள்ளே 960 பெட்டு போடலாம். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து 3 ஓட்டை. இப்போ ஒரு படுக்கை இன்னொரு படுக்கைக்கு மேலே இன்னொரு படுக்கைக்கு மேலேன்றப்ப ஒரு லைனுக்கு வந்து 12லேருந்து 15 பெட்டு வரைக்கும் அழகாக ஒரு பெட்டுக்கு மேலே வைக்கலாம். அப்போ ஈல்டு வர்றது பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் மட்டும் ஈல்டு வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு 3 ஓட்டை, அப்படியே நேர் ஆப்போசிட் இந்த பக்கம் 100 ஓட்டை, 3 6 ஓட்டை போட்டாச்சு. இதில் இப்படி வைக்கிறதுனால ஸ்ப்ரிங்க்லர் தண்ணி மேலே விழுகிறதுக்கும் கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ கீழையும் முடிஞ்ச அளவுக்கு 4 ஓட்டை, மேலேயும் 4 ஓட்டை, இவ்வளோ தான் சார். ஸோ இது வந்து யார் வேணாலும் எளிமையாக, முக்கியமாக பெண்கள், முதியவர்கள் இந்த வேலையை வந்து ஈஸியாக எளிமையாக பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கமும் இடது பக்கமும் வரும், முன் பக்கமும் பின் பக்கமும் வரும். மேலையும் கீழையும் மட்டும் வராது. ஏன்னா வரிசையாக நம்ம படுக்கையில் அழுகிட்டு போகும்போது இதனுடைய ஈல்டு மொத்தம் பார்த்திங்கன்னா இதோடைய வெயிட் வந்து 1.25லேருந்து 1.5 கிலோ வரும். ஈல்டு 400 கிராம்லேருந்து 500 கிராம் 1/2 கிலோ வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய மெயின்டெனன்ஸை பொறுத்து இன்னும் ஈல்டு கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இதில் அதிகம். ஸோ 960 பெட்டு ஒரு 10க்கு 10 காளான் குடியில் அமைக்கிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 400 கிலோ வரைக்கும் ஒரு 10க்கு 10 காளான் குடிலுக்குள்ள எதிர்பார்க்கலாம். 400 கிலோ வந்துச்சு அப்படின்னா ஒரு கிலோ வந்து 200 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா 400 கிலோ × 200ன்றப்ப கிட்டத்தட்ட 80,000 ரூபா கணக்கு வருது. அந்த 80,000த்தில் வைக்கோலும் விதையும் கழிஞ்சது போக 20,000 ரூபா கழியும், போக 60,000 ரூபா லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் தெரியாத உங்களுக்கு 50,000 ரூபா கிடைச்சாலும் போதும், 40,000 ரூபா கிடைச்சாலும் போதும். தொழில் தெரிஞ்ச எங்களுக்கு நாங்கள் 60 ரூபாயை தாண்டி தான் நாங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருக்குது, தொழிலில் இறங்குறவங்க அனுபவம் இருக்குது, அனுபவம் இல்லை அப்படின்ற ஒரு பயம் இதில் கிடையாது. அனுபவம் இருந்தாலும் அனுபவம் இல்லாட்டினாலும் கண்டிப்பான முறையில் இந்த சைஸ் காளான் படுக்கைக்கு இன்னும் வரவேற்பு அதிகமாகிட்டு இருக்குது. வேலை சுலபம். ரொம்ப உட்காந்து மண்ணு கட்டிக்கிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எடுத்து வைக்கோல் அமைக்க விதைய தூக்கிறதுக்கு உண்டான ஷார்ட்கட் மெத்தடும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதற்குண்டான வேலைப்பாடுகளை இப்போ நீங்களும் ப்ராக்டிக்கலாக உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய அனுபவங்களை எங்கூட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். வேலை பார்க்கலாம்ல, ஆரம்பிக்கலாம்ல. ஆல் த பெஸ்ட், நல்லபடியாக பண்ணுங்கள். 1.400 வருதா? அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டிடுங்க சார். 1.25லேருந்து 1.5 கிலோ கணக்கு நம்மளுக்கு 1.400 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதிலேருந்து கண்டிப்பான முறையில் என்னால் 1/2 கிலோ எடுக்க முடியும். உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் ஏற ஆரம்பிச்சிடும். சரியா? சரி, ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஒரு கிட்டத்தட்ட 1.5 கிலோ நெருங்கி வந்துருச்சு. ஒரு 20 கிராம் தான் குறைவு உங்களுக்கு. சரியா? ஹோல்ஸ் போடுங்க. கொண்டு வாங்க, உங்க பக்கத்துலயே வச்சுக்கோங்க. அவங்க உங்க பெட்டை வந்து அவங்க பக்கத்துலயே வச்சுக்கோங்க. கடைசியா எவ்வளவு வெயிட் எவ்வளவு டைமிங் நோட் பண்ணுங்க. டைம் யாராவது நோட் பண்ணீங்களா? எவ்வளவு நேரம்? அது ஃபர்ஸ்ட் பெட், ரெண்டாவது பெட் 3.5 ரைட். குறையும், இன்னும் 2 நிமிஷத்துக்கு குறையும் உங்களுக்கு. ஓகே, என்னது யாரு? மணி 1.5 கிலோ. ரைட், வெரி குட். 1.5 கிலோ யாரு? மணி. நீங்களா? ஆல்ரெடி சூப்பர் சார். இதான் கணக்கு. கண்டிப்பா ஒரு 1/2 கிலோ காலம் கிடைக்கிறது வாய்ப்பு. ஓகே. இது ஃபர்ஸ்ட் போட்டது 1,350. ஃபர்ஸ்ட் போட்டது வந்து 1,350. ரெண்டாவது போட்டது வந்து 1,520. கிட்டத்தட்ட ரெண்டுமே சக்சஸான கான்செப்ட் தான். 1.5 கிலோ தாண்டிடுச்சு. 1.5 கிலோக்கு இது வந்துச்சுன்னா ரெண்டுமே கரெக்டான ஒரு கான்செப்ட். ஓகே, சூப்பர். தேங்க்யூ. ஓட்ட போட்டீங்களா? போடுங்க. கரெக்டாக நேரம் ஆப்போசிட். இங்கிட்டு 3 ஓட்டை, இதுலையும் போடணும். சரி, போங்க போட்டலாம். ஒன்றாம் நம்ம யாரு சிறப்பு வந்துருச்சுல்ல. 1.5 கிலோ தான் வந்துச்சுன்னா சூப்பர் பெட்டு. 1/2 கிலோ ஈல்ல வந்து கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம். ஆமா, வெயிட் போட்டுருக்கேன். 2 நிமிஷம் போட்டிருக்காங்க. ஒருத்தவங்க 2 நிமிஷம்.